வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் ரூம். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமிங் இன் சி ரன் பண்ணையில் ரன் டைமில் எப்படி இன்புட் அவுட்புட்டை மேனேஜ் பண்ணுறது, ஒரு ரன் டைமில் எப்படி ஒரு இன்புட் வந்து ப்ரோக்ராமுக்கு கொடுக்கறது அண்ட் ரன் டைமில் வரக்கூடிய டேட்டா ஆர் மெசேஜை வந்து எப்படி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேனேஜிங் இன்புட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபங்க்ஷன் ரீடிங் எ கேரக்டர். ஒரு சிங்கிள் கேரக்டரை ரீட் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் கேர், GETCHAR அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இட் இஸ் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ரோக்ராமில் மேலே ஸ்டார்டிங்கில் லிங்க் செக்ஷனில் ஹேஷ் இன்க்ளூட் stdio.h, அதாவது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற லைப்ரரி ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அந்த லைப்ரரி ஃபைலுக்குள்ளே தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த மேனேஜிங் இன்புட் அவுட்புட் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கெட் கேர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டு ரீட் எ சிங்கிள் கேரக்டர், ஒரு சிங்கிள் கேரக்டரை ரீட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். ஓகேங்களா, அந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம ப்ரோக்ராமில் டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்கணும். அதுக்கப்புறம் கெட் கேர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து கீபோர்ட்லேருந்து ஒரு கேரக்டரை ரீட் பண்ணி அந்த நம்ம கீபோர்டில் என்ன கீயை ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த கேரக்டரை வந்து நம்ம அசைன் பண்ணி இருக்கக்கூடிய வேரியபிள் நேமில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா, கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள், கேர் நேம். ஸோ நேம் அப்படிங்கிற நேமில் ஒரு டேட்டா டைப் கேரக்டர் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அந்த நேம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு நான் ஒரு கேரக்டரை அசைன் பண்ணணும். அதுக்காக நேம் ஈக்குவல் டு கெட் கேர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகல ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்ட்லேருந்து ஏதாவது ஒரு இன்புட் கேரக்டரை நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் கீபோர்டில் ஏதாவது ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேபிட்டல் ஹெச் அப்படிங்கிற வேல்யூவை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இம்மீடியட்டாக நான் அந்த கீபோர்டை ப்ரெஸ் பண்ண உடனே அந்த ஹெச் அப்படிங்கிற கேரக்டர் போய் இந்த நேம் அப்படிங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, ஸோ இந்த கெட் கேர் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் கேரக்டரை ரீட் பண்ணுறதுக்கு இதை சக்ஸசிவாக, அதாவது கண்டினியூஸாக இந்த கெட் கேர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது மூலிமா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா n நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸை இன்புட் வாங்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறது தான் கீழே எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்கோம். ஸோ கேர் நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதனுடைய டேட்டா டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா while அப்படிங்கிற லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். while நேம் இஸ் நாட் ஈக்குவல் டு /n. ஸோ நேமில் நான் இன்புட்டாக கொடுக்கக்கூடிய வேல்யூ அல்லது கேரக்டர் அப்படிங்கிறது /n இருக்க வரையிலும் இந்த லூப் சக்ஸசிவாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, /n அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீபோர்டில் எப்போ என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுறோமோ அப்போ தான் இந்த லூப் டெர்மினேட் ஆகும், இந்த லூப் எண்ட் ஆகும். நம்ம கீபோர்டில் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணாமல் வேறு எந்த கேரக்டரை டைப் ப்ரெஸ் பண்ணாலும் இந்த லூப் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ உள்ளே வந்து கீபோர்ட்லேருந்து ஒரு கேரக்டரை வாங்கி அதை நேம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லூப் எது வரையிலும் ரிப்பீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீபோர்டில் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ண வரையிலும் நடக்கும். ஒன்ஸ் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த லூப் டெர்மினேட் ஆகிட்டு வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி கெட் கேர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம சக்ஸசிவாக, அதாவது கண்டினியூஸாக கேரக்டரை இன்புட் வாங்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இதை புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு சிங்கிள் கேரக்டரை நம்ம இன்புட் வாங்கல வேற என்ன ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது நம்ம இன்புட் வாங்கின கேரக்டர் வந்து என்ன டைப் அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஈஸ் ALNUM. ஈஸ் ALNUM அப்படிங்கிறது நம்ம இன்புட்டாக வாங்கின ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது
அது ஆல்ஃபா நியூமரிக் வேல்யூவா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். ஸோ ஆல்ஃபா நியூமரிக் வேல்யூவாக இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷன் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா. செகண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்ஃபபெட்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். ஆல்பபெட்டா இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் டிஜிட். நம்ம இன்புட்டாக கொடுத்த லெட்டர் அல்லது கேரக்டர் அப்படிங்கிறது நம்பரா அப்படின்னு செக் பண்ணும். நம்பராக இருந்தால் இது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கடுத்து இஸ் லோயர் அப்படிங்கிறது நம்ம இன்புட்டாக கொடுத்த கேரக்டர் லோயர் கேஸ் லெட்டரா, அதாவது ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். ஸ்மால் லெட்டராக இருந்தால் இது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். அதுக்கடுத்து இஸ் பிரிண்ட். நம்ம இன்புட்டாக கொடுத்த கேரக்டர் பிரிண்டபிள் கேரக்டரா அப்படின்னு செக் பண்ணும். பிரிண்டபிள் கேரக்டர் மீன்ஸ் சம் எஸ்கேப் கேரக்டர்ஸ் இருக்குது, அதாவது /n/t எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரிண்ட் ஆகாது. ஸோ நம்ம இன்புட்டாக கொடுத்த கேரக்டர் பிரிண்டபிள் கேரக்டரா அப்படின்னு செக் பண்ணும். பிரிண்டபிள் கேரக்டர் இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், நான் பிரிண்டபிள் கேரக்டர் இருந்ததுன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா. அதுக்கடுத்து இஸ் பஞ்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பஞ்சுவேஷன் மார்க்கா அப்படின்னு செக் பண்ணும். பஞ்சுவேஷன் மார்க்னா உங்களுக்கு தெரியும், கொட்டேஷன் அது மாதிரி எல்லாம் வரும். ஸோ அந்த பஞ்சுவேஷன் மார்க்கான்னு செக் பண்ணும். பஞ்சுவேஷன் மார்க்காக இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஸ்பேஸ். நம்ம வந்து எந்த கேரக்டரையும் ப்ரெஸ் பண்ணாமல் ஸ்பேஸ் பார் அல்லது டேப் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோமா அப்படின்னு செக் பண்ணும். நம்ம இன்புட்டாக கொடுத்த கேரக்டர் இஸ் ஸ்பேஸ் ஆன் செக் பண்ணும். ஸ்பேஸாக இருந்ததுன்னா இது ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இஸ் அப்பர் அப்படிங்கிறது நம்ம இன்புட்டாக கொடுத்த கேரக்டர் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். கேபிட்டல் லெட்டராக இருந்ததுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதெல்லாமே நம்ம இன்புட்டாக கொடுத்த ஒரு சிங்கிள் கேரக்டர் என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எ சிங்கிள் கேரக்டர், அதாவது நம்மளுடைய அவுட்புட் ஸ்க்ரீனில் ஒரு சிங்கிள் கேரக்டரை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா புட்கேர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஸ்க்ரீனில் ஒரு சிங்கிள் கேரக்டரை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு அல்லது பிரிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா. இதனுடைய ஃபார்மேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்கேர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ஆர்கியூமெண்ட்டாக நம்ம எந்த கேரக்டரை டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கேரக்டர் நேருடைய வேரியபிள் நேமையோ அல்லது அந்த கேரக்டரையோ நம்ம ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணலாம். கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க. கேர் நேம் ஈக்குவல் டு ஒய். ஸோ நான் நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன் கேரக்டர் அப்படிங்கிற டேட்டா டைப்பில். அதுக்கு கேபிட்டல் ஒய் அப்படிங்கிற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா புட்கேர் ப்ராக்கெட்டுக்குள்ள நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கம்ப்யூட்டர் ரீட் பண்ணோன்னே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேம் அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ள என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கும். கேபிட்டல் ஒய் இருக்கு. ஸோ அந்த கேபிட்டல் ஒய் அப்படிங்கிற வேல்யூவை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிடும். ஓகேங்களா. இதுதான் வந்து ஒரு சிங்கிள் கேரக்டரை நம்மளுடைய ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட்டட் இன்புட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அல்லது ஒரே டைமில் n நம்பர் ஆஃப் இன்புட்ஸை கொடுக்கணும். அந்த n நம்பர் ஆஃப் இன்புட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸில் இருக்கணும். அப்படின்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் scanf அப்படிங்கிற ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we can manage different format inputs. டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆஃப் இன்புட்ஸை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்கேன்ஆஃப் ஃபங்க்ஷனை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான ஜென்ரல் ஃபார்ம் தான் இந்த செகண்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. ஸ்கேன்ஆஃப் டபுள் கொட்டேஷனுக்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங். இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது எப்படி எழுதணும்னு கீழே டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடியது கண்ட்ரோல் ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் கமா அப்படிங்கிற செப்பரேட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் லிஸ்ட், ஆர்கியூமெண்ட் 1 2 3 எக்ஸெட்ரா n நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆர்கியூமெண்ட் லிஸ்ட்டை கொடுக்கணும்.
இதுதான் வந்து ஒரு ஸ்கேன்எஃப் உடைய ஜென்ரல் ஃபார்மேட். இப்போ இதில் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அப்படின்னா அதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் வந்து நம்ம ஃபீல்டு ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம என்ன மாதிரி இன்புட் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கில் தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபீல்டு ஃபார்மேட் இன் விச் த டேட்டா டு பி என்டர்ட். ஒரு நம்ம இன்புட்டாக கொடுக்கக்கூடிய டேட்டா எந்த ஃபார்மேட்டில் நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம், ஒரு ஹோல் நம்பர்ஸா அல்லது கேரக்டரா அல்லது ரியல் நம்பரா அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணக்கூடிய ஏரியா தான் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இன்புட்டாக கொடுக்கக்கூடிய வேல்யூ எனக்கு எந்த வேரியபிளுடைய மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆர்கியூமெண்ட் லிஸ்ட்டாக நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இப்போ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கும் சரி ஆர்கியூமெண்ட் லிஸ்ட்டும் சரி செப்பரேட்டட் பை நம்பர் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ஸோ இல்லை நம்பர் ஆஃப் ஆர்கியூமெண்ட்ஸோ வருது அப்படின்னா, ஒரு ஆர்கியூமெண்ட்டையும் இன்னொரு ஆர்கியூமெண்ட்டையும் நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்காக கமா அப்படிங்கிற செப்பரேட்டரை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கில் வந்து ஃபீல்டு ஃபார்மேட் அப்படின்னு சொன்னோம். ஸோ நான் இன்புட்டை எப்படி என்ன டேட்டா கொடுக்க போகிறேன், எந்த ஃபார்மேட்டில் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணக்கூடியதான் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொன்னோம். அந்த ஸ்பெசிஃபிகேஷனை ஃபீல்டு ஃபார்மேட் அல்லது ஃபீல்டு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த ஃபீல்டு ஸ்பெசிஃபிகேஷனில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஃபீல்டு வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் கேரக்டர். கன்வர்ஷன் கேரக்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பர்சன்டேஜ் சைன், பர்சன்டேஜ் சிம்பிள் வந்திருக்கும். இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் தான் கன்வர்ஷன் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அ ஆப்ஷனல் நம்பர் ஸ்பெசிஃபையிங் த ஃபீல்டு வித். ஃபீல்டு வித்தை டினோட் பண்ணுறதுக்கான ஒரு நம்பர் வந்திருக்கும். இட் இஸ் ஆப்ஷனல், நமக்கு வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒமிட் பண்ணிடலாம். தேர்டு கண்டென்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா டைப். நம்ம இன்புட்டாக கொடுக்கக்கூடிய டேட்டாவுடைய டைப் இருக்கும். ஓகேங்களா? இந்த 3 ஃபீல்டு தான் இந்த ஃபீல்டு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கில் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பர்சன்டேஜ் சைன், இதை கன்வர்ஷன் கேரக்டர்னு சொல்கிறோம். செகண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல், ஒரு நம்பர் இருக்கும். இந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வித், நம்ம இன்புட்டாக கொடுக்கக்கூடிய ஃபீல்டோடைய வித் என்ன அப்படிங்கிறத டினோட் பண்ணோம். தேர்டு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் இருக்கும், அதாவது டின்னு இருக்கும் அல்லது எஃப் அந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்புக்கான சிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த என்னென்ன சிம்பிள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேப்பா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் கோடு, சரி அந்த டேட்டா டைப்புக்கான கோடு நம்மளுடைய கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீல்டு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறதுல 3 ஆப்ஷன் பார்த்தோம்ல. ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கன்வர்ஷன் கோட் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் நம்பர் ஃபீல்டு இருக்கும், அது வந்து ஃபீல்டுடைய வித்தை டினோட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக கோடு இருக்கும்னு சொன்னோம். அந்த கோடு தான் இங்கே நம்ம இப்போ டேபிளாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ இதில் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கன்வர்ஷன் கேரக்டர், அந்த சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரீடிங் எ சிங்கிள் கேரக்டர், ஒரு சிங்கிள் கேரக்டரை டினோட் பண்ணுறதுக்காக கேரக்டர் அப்படிங்கிற டேட்டா டைப்புக்கான கோடு தான் சி. டி அப்படிங்கிறது இன்டீஜருக்கான கோட், அதாவது டெசிமல் நம்பர் அப்படிங்கிறத டினோட் பண்ணக்கூடிய கோடு தான் இந்த டி அப்படிங்கிறது. இ அப்படிங்கிறது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கான கோட், எஃப் அப்படிங்கிறதும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கான கோட். ஓகேங்களா? ஐ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெசிமல், ஹெக்ஸாடெசிமல், ஆக்டல் நம்பர் அப்படிங்கிறத டினோட் பண்ணக்கூடிய கோடு. ஓ அப்படிங்கிறது ஆக்டல் நம்பர் அப்படிங்கிறத டினோட் பண்ணக்கூடிய கோடு. எஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத டினோட் பண்ணக்கூடிய கோடு. எக்ஸ் அப்படிங்கிறது ஹெக்ஸாடெசிமல் அப்படிங்கிறத டினோட் பண்ணக்கூடிய கோடு. ஸோ இந்த கோடில் நம்ம என்ன டேட்டா டைப்பை ரெப்ரசன்ட் பண்ணுறோமோ அதுக்கான கரஸ்பாண்டிங் கோடை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது புரிஞ்சுதா? இப்போ இந்த கோடெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்கேன்அப் ஃபங்க்ஷனில் யூஸ் நம்ம வந்து டேட்டாவை இன்புட்டாக கொடுக்கறது, ரீட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டீஜரை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் அப்படிங்கிறது கன்வர்ஷன் கேரக்டர், அந்த டபிள்யூ அப்படிங்கிறது இட்ஸ் ஆப்ஷனல் நம்பர்,
அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வித் அப்படிங்கிறத டினோட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல நம்பர் ஃபீல்டு கொடுப்போம். டி அப்படிங்கிறது டெசிமல் நம்பர். நான் இன்புட்டாக கொடுக்கக்கூடியது ஒரு இண்டீஜரை கொடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம டி அப்படிங்கிற அந்த டைப் கோடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கீழே வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸ்கேன்எஃப் பர்சன்டேஜ் 2D, அந்த 2 அப்படிங்கிறது ஃபீல்டு வித்து. அடுத்து செகண்ட் ஒரு நான் இன்புட் கொடுக்க போகிறேன், அதுக்காக பர்சன்டேஜ் டி. இந்த இடத்துல நான் எந்த ஃபீல்டும் கொடுக்கல. ஃபீல்டு அப்படிங்கிறது ஃபீல்டு வித் அப்படிங்கிறது ஆப்ஷனல் அப்படிங்கிறதுனால நான் அந்த இடத்துல செகண்ட் வேல்யூக்கு வந்து நான் ஃபீல்டு வித்து கொடுக்கல. ஓகேங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து num1 அப்படிங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். செகண்ட் கொடுக்கக்கூடிய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா num2 அப்படிங்கிறதுல போய் ஸ்டோர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் டேட்டா கொடுத்துருக்கேன் பாருங்க, 50. ஃபர்ஸ்ட் வந்து 2 டிஜிட் நம்பரை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்கும். நீங்கள் மோர் தென் 2க்கு எடுத்தீங்க அப்படின்னா 2 டிஜிட்டை மட்டும் எடுத்துகிட்டு மீதியை எலிமினேட் பண்ணிடும். ஸோ 2 டிஜிட் வந்து num1 அப்படிங்கிறதுல அந்த 50 அப்படிங்கிறது num1ல் போய் ஸ்டோர் ஆகும். அதுக்கடுத்து 31426 அப்படிங்கிற வேல்யூ வந்து num2ல் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? இது ஒரு இன்டீஜரை ரீட் பண்ணக்கூடிய மெத்தட். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அல்லது ரியல் நம்பர்ஸை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபார்மேட் பர்சன்டேஜ் w.p. இந்த w.p ரெண்டும் சேர்ந்து ஃபீல்டு வித் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபீல்டு வித்தில் w அப்படிங்கிறது ஹோல் நம்பரோடைய வித்தை டினோட் பண்ணும். p அப்படிங்கிறது ஃப்ராக்ஷனல் வேல்யூவோடைய, இந்த புள்ளிக்கு அப்புறம் வருதுல்ல டெசிமல் வேல்யூ, அந்த புள்ளிக்கு அப்புறம் வரக்கூடிய ஃப்ராக்ஷனல் வேல்யூவை டினோட் பண்ணுறது வித்தை டினோட் பண்ணக்கூடியது p. f அப்படிங்கிறது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கான கரஸ்பாண்டிங் கோட். ஓகேங்களா? கீழே எக்ஸாம்பிள் பாருங்க. ஸ்கேன்எஃப் பர்சன்டேஜ் எஃப் பர்சன்டேஜ் எஃப். ஸோ நான் 2 நம்பரை இன்புட் வாங்க போகிறேன். இங்கே வந்து நான் ஃபீல்டு வித் டினோட் பண்ணல, ஏன்னா இட் இஸ் ஆப்ஷனல் அப்படிங்கிறதுனால நான் டினோட் பண்ணல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து எக்ஸ்லையும் செகண்ட் நம்பர் ஒய்லையும் ஸ்டோர் ஆகும். நான் இன்புட்டாக கொடுக்கக்கூடியது 475.89 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூ வந்து எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் கொடுத்துருக்கூடிய 43.21 e -1. ஸோ இது எக்ஸ்போனன்ட் வேல்யூ, இதுவும் ஃப்ளோட்டிங் பாயிண்டில் அக்செப்டபிள். ஸோ இதை நான் ஒய்க்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம ஒரு சிங்கிள் கேரக்டர் அல்லது ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு கேரக்டரை நீங்கள் இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னா சி அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கை நான் கொடுக்க போகிறேன், கலெக்ஷன் ஆஃப் கேரக்டரை கொடுக்க போகிறேன் அப்படின்னா எஸ் அப்படிங்கிற கோடு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஸ்கேன்எஃப் பர்சன்டேஜ் 5c. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 5 கேரக்டர்ஸை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கும். செகண்ட் கொடுத்துருக்கூடியது இட்ஸ் அ ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு வேர்டை அக்செப்ட் பண்ணிக்கும். நம்ம ஒரு வேர்டில் எத்தனை கேரக்டர் வேணாலும் இருக்கலாம், ஸ்பேஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வேர்டை அக்செப்ட் பண்ணிக்கும். நீங்கள் இப்போ 2 வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா வெல்கம் டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வெல்கம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். ஸ்பேஸை ரீட் பண்ணோடனே அந்த வேர்டு முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ப்ரோக்ராமிங் இன் சி கம்பைலர் வந்து அசைன் பண்ணிக்கும். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் வேர்டு மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். வெல்கம் டூவில் டூங்கிறது ஸ்டோர் ஆகாது, வெல்கம் மட்டும்தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஒரு கேரக்டர் ஆர் ஸ்ட்ரிங்கை நம்ம இன்புட்டாக கொடுக்கக்கூடிய ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன்எஃபை யூஸ் பண்ணி நம்ம முன்னாடியே சொன்னோம் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் ஆஃப் இன்புட்ஸை வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அதை தான் இந்த ரீடிங் மிக்சடு டேட்டா டைப்ஸில் பார்க்க போகிறோம். இங்கே நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்புட் கொடுத்துருக்கேன். 4 இன்புட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து டெசிமல், ஒரு இன்டீஜரை கொடுத்துருக்கேன். செகண்ட் வந்து ஒரு சிங்கிள் கேரக்டர். தேர்டு இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ. ஃபோர்த் இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டேட்டா டைப்ஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய டேட்டாவையும் நம்ம ஒரே இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரீட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துருக்கூடிய இன்டீஜர் வேல்யூ வந்து கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். இன்டீஜர் அப்படிங்கிறதுனால அதுக்கான கரஸ்பாண்டிங் வந்து டைப் கோடு வந்து டி அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டாக சி யூஸ் பண்ணியிருக்கேன். சி அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் கேரக்டர்.
இந்த சிங்கிள் கேரக்டர் எங்கே போய் ஸ்டோர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கோட் அப்படிங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. தேர்டு வந்து நான் எஃப் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். எஃப் அப்படிங்கிறது ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டை டினோட் பண்ணக்கூடிய கோடு. ஸோ அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ வந்து ரேஷியோ அப்படிங்கிறதுல போய் ஸ்டோர் ஆகும். ஃபோர்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சன்டேஜ் எஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். எஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு வேர்டு வேல்யூ வந்து நேம் அப்படிங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. கீழே எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்க பாருங்க. 15p 1.575 காஃபி. ஸோ 15 அப்படிங்கிற வேல்யூ கவுண்டில் ஸ்டோர் ஆகும். p அப்படிங்கிற வேல்யூ கோடில் ஸ்டோர் ஆகும். 1.575 அப்படிங்கிறது ரேஷியோவில் ஸ்டோர் ஆகும். காஃபி அப்படிங்கிறது நேம் அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா. இது புரிஞ்சுதா? இதுதான் ஃபார்மேட்டட் இன்புட் அப்படிங்கிறது. இந்த இன்புட்டில் நான் என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ண போகிறேன், எந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டிஃபைன் பண்ணிக்க முடியும். யூஸிங் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற அந்த ஏரியாவில் நம்மளால் டிஃபைன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மேட்டட் அவுட்புட். எப்படி வந்து நம்ம ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட் ஸ்கேன்ஆஃப் அப்படிங்கிற ஒரு இன்புட் ஃபங்க்ஷனில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டாஸை நம்ம ஹேண்டில் பண்ணமோ, அதே மாதிரி ஒரே ஒரு அவுட்புட் ஃபங்க்ஷன் printf அப்படிங்கிற ஒரே ஒரு அவுட்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால வந்து ஃபார்மேட்டட் அவுட்புட், நமக்கு எப்படி அவுட்புட் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம அவுட்புட்டோடைய லே அவுட்டை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த printf அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரிங்கு, கேப்ஷன்ஸு, நியூமரிக்கல் வேல்யூஸை டிஸ்பிளே பண்ண முடியும். ஓகேங்களா. பிரிண்ட் பண்ண முடியும். அதுக்கான ஃபார்மேட்டை தான் செகண்ட் லைனில் கொடுத்துருக்கோம் பாருங்க. printf கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் லிஸ்ட். ஸ்கேன்எஃப்ல யூஸ் பண்ண மாதிரியே தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கும் ஸ்கேன்எஃப்ல யூஸ் பண்ணோம், ஆர்குமெண்ட் லிஸ்ட்டும் ஸ்கேன்எஃப்ல யூஸ் பண்ணோம். அதே தான் ஃபங்க்ஷன் நேம் மட்டும்தான் மாறி இருக்கும். அங்கே வந்து ஸ்கேன்எஃப்னு பார்த்தோம், இங்கே printf அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா. இப்போ இதில் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுல என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்குக்குள்ளே நீங்கள் ஏதாவது கேரக்டர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டர் அப்படியே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் அல்லது பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா. இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்குக்குள்ளே நம்ம ஃபார்மேட் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துக்க முடியும். ஆல்ரெடி ஸ்கேன்எஃப்ல எப்படின்னு பார்த்தோம். அதில் 3 ஃபீல்டு இருக்குன்ட்டு, பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் ஆப்ஷனல் நம்பர் ஃபீல்டு, அந்த ஃபீல்டோடைய வித்தை டினோட் பண்ணக்கூடிய நம்பர் ஃபீல்டு ஆப்ஷனல் ஃபீல்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய டேட்டா டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய கோடு இருக்குன்னு பார்த்தோம். அதே தான் இங்கே இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபிகேஷனில் சொல்கிறோம். அதே ஸ்கேன்எஃப்ல பார்த்தா அதே பர்சன்டேஜ், வித்து, அதுக்கப்புறம் டைப்புக்கான கோடு, அந்த டிஆ, இஆ, எஃப்ஆ, சிஆ, எஸ், இந்த மாதிரி கோடு வந்து நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா printfல சம் எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ் இருக்கு. அது என்ன எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ் அப்படின்னா, பிரிண்ட் பண்ணல அந்த கேரக்டர்லாம் நமக்கு ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகாது. அதுக்கு பதிலாக சம் ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் தான் இது பெர்ஃபார்ம் பண்ணும். அதுதான் வந்து நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இது எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா /n. /n அப்படிங்கிறது இட்ஸ் ஜென்ரேட்டிங் நியூ லைன் கேரக்டர். /n ரீட் பண்ணோடனே அடுத்த லைனுக்கு லைன் வந்து டெர்மினேட் ஆயிரும். கரண்ட் லைன் போயிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு கண்ட்ரோல் போயிடும். /n. /t அப்படிங்கிறது குரூப் ஆஃப் பிளாங்க் ஸ்பேசஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா /b அப்படிங்கிறது இட்ஸ் அ பெல், ஒரு பீப் சவுண்ட் வந்து நமக்கு சிஸ்டமில் கேட்கும். இதெல்லாம் எஸ்கேப் சீக்வன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்குக்குள்ளே யூஸ் பண்ண முடியும். ஆனால் இது வந்து நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகாது. ஓகேங்களா. ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். என்னென்ன வேரியபிளோடைய வேல்யூவை நம்ம டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம ஆர்கியூமெண்ட் லிஸ்ட்டாக டினோட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. இப்போ வந்து எப்படி இந்த ஃபார்மேட்டட் அவுட்புட், அதாவது printf ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய டேட்டாஸை டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேம்மா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவுட்புட் டிஃபைன் பண்ணுறதோடைய ஜென்ரல் ஃபார்மேட்டு தான் அங்கே கொடுத்துருக்கோம். பர்சன்டேஜ் அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துட்டோம். இட் இஸ் எ கன்வர்ஷன் கேரக்டர் அப்படின்ட்டு.
அதுக்கடுத்து w.p w.pங்கிறதும் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இட் இஸ் ஃபீல்டு வித் w அப்படிங்கிறது ஹோல் நம்பர், p அப்படிங்கிறது ஃப்ராக்ஷனல் வேல்யூக்கான ஃபீல்ட். அதுக்கடுத்து டைப் ஸ்பெசிஃபையர் அப்படிங்கிறது என்ன டேட்டா டைப்புக்கான வேல்யூவை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. இந்த டைப் ஸ்பெசிஃபையருக்கு என்னென்ன கோட் இருக்குது அப்படிங்கிறதும் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ அந்த கோடில் ஏதாவது ஒரு கோடு நம்ம என்ன டேட்டா யூஸ் பண்ணுறோமோ அதுக்கான கரஸ்பாண்டிங் கோடை நம்ம யூஸ் பண்ணணும். கீழே எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இன்டீஜர் நம்பரை டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணலாம்னா %w அப்படிங்கிறது ஆப்ஷனல் ஃபீல்டு. நம்பர் ஃபீல்டு இட் இஸ் த சைஸ் ஆஃப் தி நம்பர் வித் நம்ம டிஸ்பிளே பண்ணக்கூடிய வேல்யூடைய வித் சைஸை டினோட் பண்ணக்கூடியது. டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் த டினோட்டிங் இன்டீஜர் வேல்யூ. நான் இன்டீஜர் வேல்யூ டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்படிங்கிறத டினோட் பண்ணக்கூடியது அந்த டி. ஓகேங்களா? கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்க. print of %2d %2d அப்படின்னா என்னன்னா எனக்கு வந்து 2 டிஜிட் இன்டீஜரை டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபீல்டு வித் நான் டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஃபீல்டோடைய வித் வந்து 2 டிஜிட் இருக்கணும். அதுக்கடுத்து %d num1 num2. ஸோ ஃபஸ்ட்டு num1 அப்படிங்கிற இருக்கக்கூடிய வேல்யூவில் 2 டிஜிட் ஃபித்தில் டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். num2 என்ன ஆக்சுவல் வேல்யூ இருக்கோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் நம்பர் அல்லது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக நம்ம அந்த டைப் ஸ்பெசிஃபையர் வந்து எஃப் அல்லது இ அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். கீழே எக்ஸாம்பிள் பாருங்க. printf %.2f கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே நான் ஹோல் வேல்யூக்கான சைஸை டினோட் பண்ணல. டிஃபால்ட்டாக அது என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். எனக்கு புள்ளி டாட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் மட்டும் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்டில் 6 ஃபீல்டு அதாவது 6 கேரக்டர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். எனக்கு 6 கேரக்டர்ஸ் வேணாம், டெசிமல் பிளேஸ் வந்து ஒன்லி 2 டிஜிட் மட்டும் டிஸ்பிளே ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டாட்டுக்கு அப்புறம் 2 கொடுத்துக்கலாம். இட் இஸ் ஆப்ஷனல் ஃபீல்டு. நமக்கு எத்தனை டெசிமல் பிளேஸ் வேணும்னு நினைக்கிறோமோ அந்த சைஸ் அங்கே கொடுத்துக்கலாம். நான் இங்கே 2 கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூடைய அவுட்புட்டில் பாருங்கள் டாட்டுக்கு அப்புறம் 8 9 அப்படின்னு 2 டிஜிட் மட்டும் வந்திருக்கும். நார்மலாக நீங்கள் அந்த 0.2 அப்படின்னு கொடுக்கல அப்படின்னா நார்மலாக எத்தனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்ஸ் வரும். அதை டெசிமலுக்கு அப்புறம் 6 டாட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் நமக்கு வரும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா %f அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ. ஆக்சுவலாக என்ன இருக்கோ அது அப்படியே நமக்கு டிஸ்பிளே ஆகும். எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவை ஃபர்ஸ்ட்டாக நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஒய் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூவை செகண்டாக டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு சிங்கிள் கேரக்டர் அல்லது ஒரு ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேரக்டரை டிஸ்பிளே பண்ணணும்னா சி அப்படிங்கிற டைப் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ் அப்படிங்கிற டைப் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணலாம். நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா printf ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு வேல்யூவாக %5s அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்க்கு 5 ஃபீல்டு வித்ல டினோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்டாக டிஸ்பிளே பண்ணக்கூடிய ஸ்ட்ரிங் வந்து நான் வித்து ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ ஆக்சுவல் உள்ள என்ன வேல்யூ இருக்கோ அந்த வித்தில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? நேம் 1ல் இருக்கக்கூடியதில் 5 ஃபீல்டு வித்தில் மேக்ஸிமம் 5 ஃபீல்டு எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 5 ஃபீல்டு வித்தில் ஸ்டோர் டிஸ்பிளே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வித் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ நேம் 2 அப்படிங்கிறதுல என்ன வேல்யூ இருக்கோ அது அப்படியே எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு டேட்டா அவுட்புட் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த இன்டீஜர், ரியல், கேரக்டர், ஸ்ட்ரிங் இது எல்லாத்தையும் ஒரே printf ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் டோட்டலாக வந்து ஒரு 4 டேட்டாஸை டிஸ்பிளே பண்ண போகிறேன். 4 டேட்டாவில் ஃபஸ்ட்டு டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர். அதனால தான் நான் அந்த printfல கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு %d யூஸ் பண்ணியிருக்கேன். %d அப்படிங்கிறது இன்டீஜர்.
இதில் எந்த ஸ்டோர் பண்ண போறேன்னா கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ண போகிறேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கேரக்டரை டிஸ்பிளே பண்ணணுங்கிறதுனால %cன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் கேரக்டர் டிஸ்பிளே ஆகும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூவை டிஸ்பிளே பண்ண போகிறேன். அது எந்த வேரியபிளில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ஃபோர்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரிங் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணுறேன். அதனால தான் %s யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த வேரியபிள் நேம்லன்னு பார்த்தீங்கன்னா நேம் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்காக எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு கவுண்ட் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்கக்கூடிய 15 அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோடு அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய P அப்படிங்கிறது எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் ரேடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1.575000. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய ஃப்ராக்ஷனல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் டிஃபால்ட்டாக டிஸ்பிளே ஆகும். நான் கொடுத்தது ஃப்ராக்ஷனல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 ஃபீல்டு தான் நான் இன்புட்டாக கொடுத்துருந்தேன். 1.575 அப்படிங்கிறதான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். அப்படின்னாலும் மீதி ரிமைனிங் 3 பிளேஸுக்கு வந்து 0வை ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஆட் பண்ணிக்கும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேம் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்கக்கூடிய அந்த காஃபி அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு ஃபார்மேட்டட் அவுட்புட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஃபார்மேட்டட் அவுட்புட்டில் நம்ம டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு வித் அப்படிங்கிற ஃபீல்டை வச்சு நமக்கு தகுந்த மாதிரி அவுட்புட்டோடைய லே அவுட்டை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு இன்வாய்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்லுலேயோ வரக்கூடியது மாதிரி லே அவுட் டிசைனை வந்து நம்ம இந்த ஃபீல்டு வித் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டட் இன்புட் அவுட்புட் இதெல்லாம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இன் ப்ராக்டிஸில் நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து இதனுடைய ஃபியூச்சர்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.